இப்போ பாருங்க, இது கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நெக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. நெக் ரவுண்டு, ஆம்கோல் எல்லாம் வெட்டியாச்சு, அவ்வளோதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து இந்த மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அர்க்காட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்கோல் கிட்ட வருது இல்லையா, இந்த இடத்துலையும் வந்து ஒரு அர்க்காட் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா பேக் தட்டு வெட்டியிருக்கீங்க இல்லையா, பேக் தட்டு வெட்டினதுலேருந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் வந்து கை வந்து எடுக்கணும், கட்டிங் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கை வந்து அதே மாதிரி தான், இது பின் துணி தான் போட்டிருக்கேன், அதாவது உள்பக்க துணி தான் போட்டிருக்கேன். நல்ல துணி வந்து உள்ளே இருக்குது, இது வந்து வெளியில் வந்து கெட்ட பக்கம் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இந்த சாக் பீஸ் அச்சு தெரியுங்கிறதுனால. லைனிங் கிளாத்தாக இருந்தால் நம்ம போட்டுக்கலாங்க, இது வெறும் பிளைன் கிளாத்னால நம்ம அந்த மாதிரி தான் போடணும். இப்போ இந்த மாதிரி கிளாத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ரெண்டாக மடிச்சுக்கலாம். இப்போ 4 ஃபோல்டிங் ஆயிடுச்சு. இப்போ நீட்டாக இந்த பிசுறு இல்லாமல் இதை வந்து கட் பண்ணிக்கலாங்க. பிசுறு இருக்குது, ஸோ இந்த பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அதே ஸ்கேல் அளவுக்கு வச்சு இந்த நம்ம பட்டி மடிச்சு அடிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மடிச்சுக்கலாம். இப்படி மார்க் போட்டுக்கலாம். இது வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீவோட உயரம் வந்து பாருங்க, இந்த கீழே வந்து இந்த கை கிட்ட இப்படி வச்சுக்கலாம். இந்த உயரம் எவ்வளவு இருக்கு, இந்த உயரத்தையும் இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆம்கோலும் நீட்டாக எல்லாம் வந்து எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஸ்லீவ் என்ன இதோ அதை நம்ம அந்த மாதிரியே நம்ம வந்து தைச்சிக்கலாங்க. ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த ஸ்லீவ் இப்படி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தைச்சிருக்கிறது இருக்குது, இங்கே வந்து தையலுக்கு நம்ம ஒரு தையல் அளவுக்கு விட்டுக்கலாம். விட்டுட்டு அதே மாதிரி ஆம்கோல்கிட்டையும் அப்படிதான், இங்கே ஒன்று இங்கே ஒன்று நம்ம மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இதே ஷேப்புக்கு நமக்கு ஸ்லீவ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த கை வச்சுக்கோங்க, இப்படி விரல் வச்சுக்கோங்க. அதாவது இந்த தையல் இருக்கு இல்லையா, அந்த தையல் பாருங்க, இந்த தையல் தெரியுதுங்களா, இந்த தையலை வந்து அப்படியே நம்ம விரல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று பாருங்க, இந்த இடம், அதே மாதிரி இந்த இடம் எட்ஜு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு கரெக்டான வளைவு கட்டிங் எல்லாம் வரல அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்லீவ் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அந்த இதையும் இப்படி விரலில் வச்சு இப்படி மார்க் பண்ணி இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த உள்பக்கமும் அதே மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மேலே இருந்தே இப்படி உள்பக்கமாக இப்படி எடுத்து விட்டுட்டு, ஏன்னா அந்த ஒரு ஸ்லீவ் போட்டதுலேயே வந்து நீங்கள் இதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து பாருங்கள், இந்த தையலில் ஃபஸ்ட்டு போட்டுங்க, அப்புறம் வந்து நம்ம துணி வந்து விட்டுக்கலாம். சரிங்களா? அப்புறம் இப்போ உள்பக்க தையல் தெரியுதுங்களா, இந்த உள்பக்க தையல் அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு மார்க்கு தெரியுதுங்களா. இப்போ 2 இது வந்து இதோட ஜாயிண்ட் ஆகுது. இப்போ 2 மார்க் தெரியுதுங்களா. இந்த ஸ்லீவில் வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம் எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பாருங்க, இது வந்து பேக் தட்டுக்கு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இங்கேருந்து ப்ளவுஸில் இருக்கிற அளவே தான். நம்ம இப்போ இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க, சிம்பிளான மெத்தடு. ஒரு ஸ்லீவை வச்சு நம்ம அப்படியே அதில் என்ன தையல் இருக்கோ அந்த தையலை மார்க் பண்ணி கட் பண்ணிங்கனாலும் ஓகே. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கே வந்து அட்டாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கேயும் வந்து ஒரு கட்டிங் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த குடஞ்சி வெட்டுறது
அவ்வளோதான். இந்த இடம் வந்து குடஞ்சி வெட்டியாச்சு. நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல பிடிச்சி இப்படி ஒரு அர்க்காட் போட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் எதுன்னு நமக்கு தெரியும். சரிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்கு இங்கே ஒரு அர்க்காட் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சது. ஈஸியாக கட்டிங் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் இப்படி இருக்குது. இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் தான் நம்ம போட போகிறோம். இந்த கிராஸ் கட்டிங் வந்து எங்கேருந்து வரணும் அப்படின்னா, இங்கே இந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு ஓப்பன் சைடு இருக்குது பாருங்க. இந்த இப்போ வந்து ஓப்பன் சைடை வந்து நம்ம பக்கம் போட்டுக்குங்க. திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி தான் வரணும். அதாவது இந்த இந்த நெக்கும் வந்து எப்படி வரும், இந்த சைடும் எப்படி வரணும் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து பேக் சைடு தைச்சு கட் பண்ணியிருக்கோம். பேக் சைடு அது நேர் ஆப்போசிட் இந்த மூலையில தான் வந்து நமக்கு கிராஸ் வந்து கிடைக்கும். அப்போ தான் நமக்கு பாருங்க கிராஸ் எப்படி வருது பாருங்க. இந்த மாதிரி கிராஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கிராஸ் கிடைச்சாதான் நமக்கு டக்கு வந்து ஃப்ரண்ட் டக்கு நல்லா நிற்கும். சரிங்களா. இப்போ இந்த துணியை வந்து இப்படி போட்டுக்கிறோம். ஏன்னா அது ஆனால் நம்ம கிராஸ் கட்டிங் போட்டோம்னா அந்த கிராஸ் வந்து கரெக்டாக வராது. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த முக்கோண ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் கிராஸ் கட்டிங் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த முக்கோணம் மாதிரி நமக்கு கிடைக்கணும். இப்போ இருக்குது கரெக்டாக. ஸோ அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல வந்து ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி துணியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். வெட்டினதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு எது வரைக்கும் வருது, இது வரைக்குமே வருது, மேலே ஏறி வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் அப்போ துணியை வந்து நம்ம கீழே இறக்கிக்கலாம். பத்தாது. ஸோ இப்படி இறக்கிட்டோம்னா தான் நமக்கு இந்த வளைவு வந்து நமக்கு கிடைக்கும். மேலே ஏறி வந்துருச்சுன்னா தையலுக்கு துணியெல்லாம் போயிடும். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம வெட்டணும். துணி வெட்டும் போது நம்ம நெக்கு வெட்டிட்டோம்னா அப்படியே போட்டு வெட்டிட்டோம்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நமக்கு துணி பத்தாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம துணியை வச்சு பார்த்துட்டு, அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து மார்க்கே பண்ணணும். சரிங்களா. இப்போ நான் மார்க் பண்ண காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே வருந்தது துணி. இப்போ கொஞ்சம் கீழே வந்து இதை அப்படியே கீழே இறக்கிக்கலாங்க. இறக்குனா தான் நமக்கு இப்போ கரெக்டாக வரும். இப்போ மறுபடியும் இதே துணியை நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நமக்கு எல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க. இப்போ இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது நமக்கு துணி இங்கே வந்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இந்த பேக் சைடு துணி இப்படி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் அவுட்லைன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் பார்த்துக்கலாம். கரெக்டாக இது கோடு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வச்சு இந்த சிசரில் வந்து கட் பண்ணிடுங்க. சரியா. இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் கட் பண்ணாமல் பாருங்க இப்படி கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அது நேருக்கு நேர் இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டர் கட் பண்ணிக்கோங்க, ஆம்கோல் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த சைடும் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சத்தோடு அப்படியே விட்டுருங்க. சரியா. இந்த இடத்துல ஒரு அக்கட் போட்டுக்குங்க. பிசுறெல்லாம் இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு மட்டும் கட் பண்ணல. இந்த ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு மட்டும் இறக்கிக்கிங்க. அப்படியே ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு மட்டும் இறக்கி இந்த மாதிரி கட் பண்ணிங்க. ஏன்னா இந்த அளவு வந்து நமக்கு மாறாமல் இருக்கணும். இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா நகராமல் இருக்கணும் இல்லையா துணி, அதுக்காக இதை மட்டும் இப்படி இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா அந்த முதுகுக்கிட்ட, இந்த முதுகுக்கிட்ட இருந்து நேராக இப்படி கோடு போட்டுக்குங்க. ஒட்டி அதை ஒட்டி போடணும். அது மேலே வரக்கூடாது. இதை ஒட்டி ஒரு இது போட்டு கோடு போட்டுக்குங்க. சரியா. போட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த துணி இப்படி இருக்கட்டும். இப்போ எல்லாம் ஃபுல்லாக வெட்டியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு மட்டும்தான் நம்ம வரையணும். ஸோ நெக்குக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி இருக்கு இல்லையா, கொக்கி வைக்கிறோம் இல்லையா, இந்த கொக்கி வைக்கிற இடத்த தான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அளவு வைக்கணும். இப்போ இந்த இடம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே தையலுக்கு விட்டுருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக தையல் தைச்சாச்சு. அதனால் எங்கே தைச்சிருக்கோ அந்த இடம் கீழே 1/4 இன்ச்சு கீழே இருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். இதெல்லாம் பார்த்துக்குங்க கொஞ்சம், இல்லைன்னா நெக்கு வந்து ரொம்ப மேலே ஏறிடும். இங்கே வந்து தையல் போட்டுட்டோம், இங்கே வந்து தையல் போடாமல் இருக்குது. ஸோ அதனால் இந்த தையலுக்கான துணியை மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு எங்கே தையல் வருமோ அந்த இடத்துலேருந்து இதை வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து தெளிவாக கேர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் இன்ச்சு பை இன்ச்சு உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் நான். அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான். நெக்குக்கு வந்து இங்கே வச்சுக்கணுங்க.
ஏன்னா இங்கே வந்து தையல் போயிடும், தையல் துணி போயிடும், இங்கே தான் வந்து ஒட்டி வரும். ஸோ நமக்கு இங்கேயும் துணி விட்டு இங்கேயும் துணி விட்டு தான் இந்த நெக் வந்து நம்ம வைக்கணும். சரியா? வச்சுட்டு இப்போ இந்த இடம் இப்படி விட்டுக்குங்க, இப்படி வச்சுக்கோங்க, நெக்கு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் பட்டி மடிச்சு தைச்சிருப்பாங்க. அப்போ இந்த இடம் வந்து 1/4 இன்ச்சு மட்டும் அப்படி விட்டுருங்க நீளமாக. மடிக்கிறதுக்கு வேணும் இல்லையா, இப்படி மடிச்சு தப்போம் இல்லையா, அதுக்காக 1/4 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ எங்கே இருக்குதுன்னு பாருங்க, ஹூக் பீஸ் இங்கே இருக்கு, அதுக்கு மேலே தையல் விடணும், தையலுக்கு விடணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹூக் பீஸ் வச்சிருக்கிற அதே நெக் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். சரியா? பாருங்க நெக் என்ன ஷேப் வருதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து கரெக்டாக இப்படி நெக் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்கில் இருந்து நெக் என்ன ஷேப் வந்திருக்கோ அந்த மாதிரி இப்படி வரைஞ்சிக்குங்க. இப்போ இந்த துணி எடுத்துடலாம், இந்த மேல் துணியும் எடுத்துடலாம், அதாவது பேக் சைடு துணி எடுத்துட்டு இப்போ நெக் வந்து நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்து தையல் இருக்கு இல்லையா, தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு, ஏன்னா மேலேயும் வந்து நம்ம தையலுக்கு இங்கே விட்டாச்சு, இதோட வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இதை அப்படி கட் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்க, இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு ஷேப்பு, இது வந்து பேக் நெக்கு. அடுத்தது இந்த துணி நம்ம அப்படியே எடுத்துடலாம் வெளியில. எடுத்துட்டு இப்படி கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாக நம்ம வெட்ட வேண்டாம், ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பட்டிக்கெல்லாம் பீஸ் வேணும். ஸோ அதனால ஃபுல்லாக வெட்டி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இவ்வளோதான், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அளவாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த அளவு தைச்சாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு எடுத்துக்கங்க அளவு, அதாவது பேக் சைடு, அந்த சைடில் வருது இல்லைங்களா தையல், அந்த தையலுக்கு அளவு எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த பட்டி இருக்கு இல்லையா, பட்டி ஜாயின் பண்ணிக்கிறாங்க, இந்த பட்டி வரைக்கும் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இது அப்படிதான், எவ்வளோ இறக்கம் வந்திருக்கு, இங்கே வந்து தையல் வருது, தையலுக்கு கீழே துணி வேணும் கொஞ்சமாக, 1/4 இன்ச் வந்து விட்டாச்சு. இங்கே 2 மார்க் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இங்கே இந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இது ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்கேல் அளவு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு ஸ்கேல் அளவு. இதில் வந்து இதனுடைய உயரம் இங்கே, இங்கே 2 இதனுடைய உயரம். ஃபஸ்ட்டு இந்த சைடு இது பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி டாட் இருக்குல்லையா, இந்த டாட்டை வந்து பிடிச்சிக்குங்க. அதே மாதிரி ஷோல்டரு சென்டர் பிடிச்சிக்குங்க. இதுலேருந்து எவ்வளோ தூரம் இறக்க வருதுன்னு பார்க்கலாம். இங்கே தான் ஏற்கனவே தையல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த தையல்லேருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். இந்த 1/4 இன்ச்சு கீழே இறக்கத்துலேருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். இந்த 1/4 இன்ச்சிலேருந்து இப்படி கொண்டு வந்து இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்படி ப்ளவுஸ் இந்த மாதிரி அதே மாதிரி சென்டர் மாதிரி பிடிச்சிட்டு, இங்கே ஏற்கனவே தையலுக்கு விட்டுருக்கோம், அந்த தையல்லேருந்து தான் பிடிச்சிக்கணும். ஷோல்டரு இந்த 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி வைக்கணும். இங்கேருந்து இப்படி டாட் வந்து இப்படி பிடிச்சிக்குங்க. இந்த டாட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துங்க, இந்த இடத்துல இருக்குது டாட்டு. ஸோ இந்த டாட் வந்து இங்கே இருக்குது, இந்த தையல் வந்து இங்கே இருக்குது. தையலுக்கு கீழே ஒரு தையல் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த உயரம் வந்தாலே நமக்கு ஓகே. சரியா? அவ்வளோ, இந்த இடத்துக்கு வந்து நமக்கு மார்க் வரணும். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து தையலுக்கு ஏற்கனவே விட்டுருக்குறோம். இந்த நடுவில் இந்த டாட் பிடிப்போம் இல்லையா, இந்த டாட் நடுவில் இந்த டாட் பிடிப்போம் இல்லையா, இந்த டாட்டுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து இங்கே பிடிக்கணும். ஸோ அந்த துணி வந்து மறுபடியும் இங்கே மேலேயே விட்டுறேங்க, 1/4 இன்ச்சு டாட்டுக்கு வந்து 1/4 இன்ச்சு மார்க் வந்து விட்டுறேன் இந்த டாட்டுக்காக. சரியா? அப்புறம் இதிலிருந்து தான் நம்ம கணக்கு வைக்கணும். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஹூக் வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து அந்த துணியை தான் நம்ம அளவு எடுக்கணும், அந்த சைடு தான் நம்ம அளவு எடுத்துக்கணும். இந்த கொக்கி பீஸ் கிட்ட தான் அளவு எடுக்கணும். இப்போ இந்த கொக்கி பீஸ்லேருந்து இங்கேருந்து இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இதனுடைய தையல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், மேலே இருக்குது, இங்கே இருக்குது. இதுலேருந்து தையலுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம், அவ்வளோதான்.
இப்போ ஃப்ரண்ட்டோட இறக்கம் வந்து நம்ம அளந்தாச்சு. ஃப்ரண்ட்டோட இறக்கம் அளந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டாட்டோட இது வைக்கணும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வச்சுக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸ் வந்து எங்கேருந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை வந்து இந்த 1/4 இன்ச்சிலேருந்து இப்படி கிராஸாக கொண்டு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டேப் வச்சு அளந்துக்கலாங்க எவ்வளோ வருதுன்ட்டு. இப்போ நம்ம டேப் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு வருது. அப்புறம் 2.5 இன்ச்சு வந்து இங்கே வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த டாட்டு துணியோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி பார்க்க தெரியலனா இந்த நுனியிலேருந்து இப்படி வச்சுக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு. இப்போ இந்த இடத்துல வருது துணி, இதுதான் இந்த இடத்துல வருது. அதே மாதிரி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க. இது கிட்டத்தட்ட 1.25 இங்கேருந்து 1.25 இன்ச்சு வருது. இந்த 1.25 இன்ச்சு. இப்போ இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து 1.25 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேருந்தும் 1.25 இன்ச்சு. இது வந்து டாட் பிடிக்கிறக்கு, சரிங்களா? இப்போ இங்கே வந்து டாட்டோட உயரம் எங்கே மார்க் பண்ணியிருக்கணும்? டாட்டோட உயரம் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இது வந்து இப்படி இப்படி வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து சென்டர் பார்த்து டாட் பிடிச்சிட்டு இந்த இடத்துல டாட் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த ஆம்கோல் எப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கோடு இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட் கோட்லேருந்து நேரம் இப்படி ஸ்கேல் வச்சிங்கனாலே ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அந்த லைனில் தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்படி போட்டுக்குங்க. இங்கேருந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டு. இது சொல்லுவாங்க 2.5 இன்ச்சு 3.5 இன்ச்சு 1/2 இன்ச்சு விடுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அளவு ப்ளவுஸு எந்த அளவு இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இல்லை அதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட பாருங்கள். இப்போ இங்கேருந்து வேணால் இப்படி 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு, இங்கேருந்து 1.5 இன்ச்சு, இங்கேருந்து 1.5 இன்ச்சு. ஸோ இது வந்து 1.5 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பஃப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே மடிச்சுக்கலாம். இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம மார்க் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 இடத்தையும் நம்ம மார்க் கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல மார்க் கட் பண்ணி, சாரி கொஞ்சம் முன்னாடியே வருது, நான் அதை தள்ளி விட்டுட்டேன். இந்த இடத்துல வருது. அவ்வளோதாங்க. இப்போ இது வெட்டியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் வந்து குடஞ்சி வெட்டணும். இந்த ஆம்கோல் எங்கே குடையணும் அப்படின்னா, இந்த நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த ஆம்கோல் கிட்ட இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி இது குடஞ்சி வெட்டிட்டு இந்த டாட் இப்படி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது ஈவனாயிரும். பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு ஒரே மாதிரி வந்துடும். ஒருத்தவங்க சொல்லுவாங்க இங்கேருந்து இவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. ஒரு 1/4 இன்ச்சு இந்த இடம் மட்டும் சன்னமாக கட் பண்ணிங்கன்னா போதுங்க.
அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க்கட் போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ பேக் தட்டு வந்து ஃப்ரண்ட்டு முடிஞ்சது பாருங்க. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ். இப்போ இது மூணுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு, சரிங்களா. அடுத்து வந்து நம்ம வந்து பட்டி பீஸ் தான் கட் பண்ணணும். இந்த பட்டி பீஸ்க்கு பாருங்க கிளாத் இருக்குது, பாருங்க இங்கே கிளாத் இருக்குது. இந்த பட்டி பீஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா, இதனுடைய லென்த்து ஃபஸ்ட்டு அளந்துக்குங்க. அதாவது பட்டியோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்குங்க. இங்கேருந்து இங்கே தையலுக்கு விட்டுருங்க. இங்கேருந்து பாருங்கள், இந்த இது வரைக்கும் தையல் விட்டுருக்காங்களே அது வரைக்கும் பாருங்கள். இங்கே தையலுக்கு விட்டுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் வருது. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு ஸ்கேல் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு துணி தான் வச்சு நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தையலுக்கு போயிடும். இந்த இடம் வந்து தையலுக்கு போயிடும். இப்போ வந்து எப்படி இதில் வந்து புதுசாக பார்க்குற பிகினர்ஸ்களுக்கு பட்டி வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், எப்படி தைக்கிறதுன்னு தெரியாமல். ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க ப்ளவுஸை, சரியாக வச்சுட்டு இது ரெண்டும் வந்து இப்படி மடித்து தைச்சிருவோம் நம்ம. பாருங்கள், இப்படி போயிடும், உள்ளே போயிடும். இப்படி மடித்து இந்த மாதிரி போயிடும். இது எப்படி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சா தான் புரியும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட்டுக்காக காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி வந்துடும் உங்களுக்கு தைச்சோம்னா. சரி, பாருங்கள், இப்படி தையல் போயிடும். இப்படி பிடிச்சிக்குவோம். இங்கே வந்து பட்டி வந்துடும் நமக்கு. ஸோ இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அந்த இதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல ஒரு பின் குத்திக்கங்க. சரி, இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பின் குத்திக்குங்க. குத்திட்டு பாருங்கள், இந்த பட்டி எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இடம் வந்து நம்ம மடித்து தைச்சிருவோம். இங்கேயும் வந்து இது வந்து இன்னும் வந்து இந்த பஃப் வரும்போது இன்னும் உயரமாக வரும் உங்களுக்கு. நான் அது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது உங்களுக்கு ப்ளைனாக காமிக்கும் போது கரெக்டாக வராது. இந்த பஃபெல்லாம் வந்து இங்கே இந்த டாட்டெல்லாம் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபுல்லாக ஏறிக்கும் மேலே, சரிங்களா. இப்படி ஏறினதும் நம்ம என்ன பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு நான் தைச்சிட்டு எப்படி பட்டி வெட்டுறதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பட்டி வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இந்த டக்கெல்லாம் பிடிக்கிறேன் இல்லைங்களா, பிடிச்சிட்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி நான் வந்து கட் பண்ணணும். அது நான் உங்களுக்கு தைக்கும் போது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இவ்வளோ தான் வந்து நம்ம கட்டிங் வீடியோ. நெக்ஸ்ட் வந்து மிச்சம் இருக்கிற துணியில் வந்து நான் பாருங்கள், இது வந்து இந்த கழுத்து பீஸ் வந்து பட்டன் பீஸ்க்கு வச்சுக்கணும். ஏன்னா இது நேர் துணியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பட்டன் பீஸ்க்கு வந்து நம்ம வச்சுக்கணும். மிச்ச கிளாத்தெல்லாம் வந்து கிராஸ் கட்டிங்க்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். அதாவது கிராஸ் பீஸ் வெட்டி நெக்குக்கு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். இது கட்டிங் வீடியோ முடிஞ்சுது. இதனுடைய தொடர்ச்சியாகவே வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் போகலாம். இது வந்து கார்மெண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். பஃப் எல்லாமே நல்லாயிருக்கும், நீட்டான ஃபினிஷிங். பட்டியெல்லாம் வந்து இன்விசிபிளாக தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, ஸ்டிச்சிங் வீடியோ தான். பேக்கு, ஃப்ரண்ட்டு, இது ஸ்லீவு. இப்போ நம்ம இது வந்து பின்பக்கமாக திருப்பி இருக்கோம். இப்போ எல்லாத்தையும் முன்பக்கமாக திருப்பிக்கலாம். இப்படி நல்ல பக்கத்தை வந்து நம்ம திருப்பிக்கலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது பின்பக்கமாக திருப்பணும். ஸோ இப்போ நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம், சரிங்களா. இதுதான் நல்ல பக்கம். இப்போ வந்து இந்த அச்செல்லாம் வந்து பின்னாடி போயிடும். நம்ம தைக்கும்போது நம்ம கரெக்டாக வந்துடும், சரிங்களா. இப்போ நம்ம போகலாம் தைக்கிறதுக்கு. எல்லாமே திருப்பியாச்சு. பாருங்க, இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து முதல்ல ஃபஸ்ட்டு பிகினஸாக இருக்கிறவங்க தைக்கிறது வந்து முதல்ல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அடிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு தான் வந்து நீங்கள் இப்படி திருப்பி அடிக்கணும். ஒரே மாதிரி அடிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தைச்சுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த அளவுக்கு அப்படியே மடிச்சு, மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கலாம். முதல்ல வந்து பேக் சைடு வந்து நம்ம முடிச்சுக்கணும். அப்புறம் தான் ஃப்ரண்ட் சைடுக்கு போகணும். இப்போ பேக்கில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு, நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து 2 சைடும் டாட் வைக்கணும். நம்ம டாட் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுல்லாக தைச்சிட்டு நம்ம அளக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம அளந்தோம்னா டாட் பெருசாக இருக்கும், சிறுசாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து சுற்றளவு டைட்டாகவும் வரும், லூஸாகவும் வரும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். இப்போ இது என்ன பண்ணுறோம், இப்போ 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு பாருங்க, இந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த சென்டர் பாயிண்ட் இப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு எந்த இடத்துல கரெக்டாக வருதுன்னு பாருங்க. ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இப்படி மடிச்சு வரும்போது எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. பாருங்க, இந்த இடத்துல வருது. அப்போ நம்ம இந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடும் இந்த சைடும் 2 சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய உயரம் எவ்வளோ வேணும்னு சொல்லி பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 3 இன்ச் வச்சா போதுங்க. இந்த ப்ளவுஸ் 3 இன்ச் வச்சா போதும். ஸோ 3 இன்ச் இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் வந்து பிடிச்சி தைச்சிக்கலாம். 2 சைடும் வந்து இதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இதான் வந்து பேக் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது. ஒரு 1/4 இன்ச் வர மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணி 3 இன்ச்சோட முடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் அப்படிதான். கை நூல் வெட்டிட்டோம்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு ப்ளவுஸு. சரிங்களா? பாருங்க, இப்போ பேக் சைடு வந்து முடிஞ்சது. பேக் ஸ்டிச்சிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் நெக்கும் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் நெக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஆப்போசிட் இருந்தால் தான் வந்து கரெக்டாக வரும். இப்படி மாறி வந்துச்சுன்னா இது வந்து தப்பு. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த 2 இடத்துல வந்து அர்க்கட் போட்டுக்குங்க. அதாவது இங்கேயும் இங்கேயும் அர்க்கட் போட்டுக்குங்க. ஃப்ரண்ட்டுன்னு இல்லைன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட்டு அப்படிங்கிறதுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எஃப்னு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரே கலராக இருக்கிறதுனால ஸோ நம்ம மாற்றி வந்து தைச்சிருவோம். தைச்சிட்டு அப்புறம் பிரிச்சுட்டு இருக்கணும். சரிங்களா? அதனால தான் இது சொல்கிறது நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது இப்படி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இதில் இப்படி தான் இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க் பண்ணதுலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் இப்படி வர மாதிரி இந்த பீஸ் இப்படி மடிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி தான் வரணும். சரிங்களா? இப்படி வந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து டக்கு வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மடிக்கணும். எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கிராஸாக போயிடும். அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நல்ல பேக் ஸ்டிச் கொடுத்துங்க. 2, 3 பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு எவ்வளோ உயரம் மார்க் பண்ணிப்போ அந்த இடத்துக்கு வந்து அங்கேயும் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்படியே திருப்பி மறுபடியும் வந்து தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் இந்த சைடு தையல் இருக்கு இல்லையா? அந்த சைடு தையலும் வந்து நம்ம தைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்கோல் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆம்கோல் கிட்டையும் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, கப் ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி வரணும். இதே மாதிரி இந்த ப்ளவுஸ்லையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்ம நிறைய தைச்சு பழகிட்டோம்னா ஈஸியாக வந்துடுங்க. நமக்கே வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ட்ரபிளாக இருக்கும். அப்புறம் தைக்க தைக்க நமக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம்.
ப்ளவுஸு ஸ்டிச்சிங்கை விட கட்டிங் தான் மெயினாக கரெக்டாக இருக்கணுங்க. கட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங்கே வரும். அவ்வளோதான், அவ்வளோதாங்க. ஈஸியாக முடிச்சு வச்சு பாருங்கள். 2 சைடு வந்து டாட் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கார்மெண்ட் ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி தைச்சிருங்க. தைச்சிட்டு இது வரைக்கும் வந்துட்டு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி மட்டமாக இப்படி கொண்டு வரணும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே திருப்பி இந்த 1/2 இன்ச் வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. இது பாருங்க, இது எதுக்கு அப்படின்னா, இது வந்து இப்போ இந்த தையல் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு ஷேப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்காது. அதுக்காக தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணேன். 2வது இப்படி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ 3 இன்ச்சு வந்துச்சு அப்படின்னா 2.5 இன்ச் வரைக்கும் தைச்சிட்டு 1/2 இன்ச் வந்து நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம தைக்கணும். ஸோ அந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு கப் சைஸ் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் அழகாக ஒரு மாதிரி இருக்கும், மழுங்கின மாதிரியும் இருக்கும், கப் சைஸும் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை தைச்சிட்டு உங்களுக்கு மறுபடியும் இந்த வீடியோ நான் காமிக்கிறேன் நான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்க, இப்போ தைச்சிருக்கேன் பாருங்க. இது வரைக்கும் வந்து பாருங்க 1/2 இன்ச் மேலே ஏற்றிருக்கேன் கிராஸாக. இப்போ இதை அப்படியே திருப்பி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கப் ஷேப் தெரியுதுங்களா? அதாவது ஷார்ப்பாக இல்லாமையும் நல்லா அழகாகவும் எடுப்பாகவும் தெரியும். ஸோ இது வந்து இந்த பிரின்ஸ் கட் மாதிரி வரும், அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இந்த மாதிரி கார்மெண்ட் ஸ்டைல் வந்து தைப்பாங்க பாருங்கள். இதுவும் அப்படி தான். இந்த இடம் அழகுன மாதிரி கப் சைஸ் வந்து பெருசாக இருக்கும் பார்த்துக்குங்க. இந்த ஷேப் பார்த்தாலே அழகாக இருக்கும் ப்ளவுஸு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃப்ரண்ட் தைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நான் அப்படி தாங்க ஃப்ரண்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லீவும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் பட்டன் பீஸ் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணுவேன். இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம ஈஸியாக தைக்கலாம். ப்ளைன் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து இது அப்படியே பிரிச்சாச்சு. இது வந்து 2 ஸ்லீவ் அப்படி ஜாயின் பண்ண மாதிரியே இருக்குது. ஸோ இது கட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைச்சிக்கலாம். அதே மாதிரி முதல்ல சின்னதாக அப்படி மடிச்சு அடிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே மடித்து இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, சென்டரில் வந்து பெரிய தையல் போடணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹெம்மிங் பண்ணணும். ஹெம்மிங் பண்ணுறதுக்காக பெரிய தையல் போட்டுக்கலாம். ஸோ இதனால சென்டரில் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணுங்க. இது பெரிய தையல் போடும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியலனாலும் இந்த கை இருக்கு இல்லைங்களா, இந்த கை வச்சு பாருங்க இப்படி இப்படி இழுத்துதான் போடுங்க. நூல் வந்து நீளமாக விழுகும். பாருங்க இப்படி பிடிச்சிக்கங்க. இப்படி பிடிச்சி இப்படி தைக்கும்போது இப்படி இழுத்து விட்டிங்கன்னா தையல் வந்து பெரிய தையலாக விழுகும். இந்த மாதிரி நம்ம இந்த இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். இழுத்தோம்னாலே பெருசாக வரும். பாருங்க தையல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, லென்த்தியாக வரும் தையல். இப்போ வந்து இதனுடைய சென்டர் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்லீவோடது கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பீஸ் ஸ்லீவ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டி நம்ம தைக்கணும். அடுத்தது நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணோம். ஷோல்டரு ஜாயின் பண்ணது வந்து சாதாரணமாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணோம்னா இந்த மாதிரி பிசிறு பிசிறாக வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ண வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறீங்க பாருங்கள், ஏதாவது கெட்ட பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். பேக் சைடு கெட்ட பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இது வந்து நல்ல பக்கம், ஃப்ரண்ட் சைடு வந்து நல்ல பக்கமும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது இது கெட்ட பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல சன்னமாக ஒரு தையல் அளவுக்கு மட்டும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பிக்கலாங்க. திருப்பி நம்ம முதல்ல வந்து அளவு அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு 1/4 இன்ச்சு. அந்த 1/4 இன்ச் வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து அப்படியே ஸ்டிச் போட்டுக்கலாம். இது டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே முன்னாடி பக்கம் திருப்பிடலாம். இப்போ திருப்பும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது முன்பக்கம் வந்துருச்சு, இதுவும் கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா இந்த ஷோல்டர் பாருங்கள் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த சைடும் பிசுறு தெரியாது, இந்த சைடும் பிசுறு தெரியாது. இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். தைச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டி வைக்கணும். இன்னொன்று அந்த சைடும் நான் அதே மாதிரியே தைச்சிக்கிறேங்க. தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மலாக இந்த நார்மல் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிசுறு பிசுறாக வரும். ஸோ இது ஓவர்லாக் அடிக்கணும். சப்போஸ் ஓவர்லாக் மிஷின் நமக்கு இல்லை அப்படின்னா இன்விசிபிளாக நம்ம பண்ணணும். எப்படி பண்ணன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது பேக் சைடு வந்து நம்ம அடிச்சாச்சு, தைச்சாச்சு. தைச்சதை வந்து இந்த மாதிரி போட்டுங்க. அதாவது கெட்ட பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். கெட்ட பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் சைடு ஸ்டிச் பண்ணது நம்ம நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது இது ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கணும். கெட்ட பக்கமும் ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்க, இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு சன்னமாக ஒரு நூலில் அளவுக்கு வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்னொரு ஸ்டிச்சும் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த துணி அப்படியே இப்படி போட்டுட்டு ரெண்டாக மடித்து நம்ம எப்போவுமே ஒரு 1/4 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கலாங்க. இதுவே டபுள் ஸ்டிச்சும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ கரெக்டாக வந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பாருங்கள் எவ்வளோ இன்விசிபிள் ஆயிடுச்சுன்னு. பார்க்க நீட்டாக இருக்குது. இந்த சைடும் நீட்டாக இருக்குது, அதே மாதிரி உள்பக்கமும் நீட்டாக இருக்குது பிசுறு இல்லாமல். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஷோல்டர் வந்து இன்விசிபிள் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஒரு சாதாரண ப்ளவுஸில் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசுறு பிசுறாக வரும். ஸோ இந்த பிசுறு இல்லாமல் வந்து ஓவர்லாக் மிஷின் நம்ம அடிக்கலாம். ஓவர்லாக் மிஷின் நம்ம சப்போர்ட் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா இது எப்படி வந்து இந்த பிசுறு இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது பேக் சைடு வந்து கெட்ட பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட் சைடு வந்து நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? புரிய நினைக்கிறேன். இப்போ இந்த கார்னரில் வந்து ஒரு தையல் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது டபுள் ஸ்டிச் போட்டுக்கங்க. போட்டுட்டு இதை அப்படியே திருப்பலாம். ஃப்ரண்ட் சைடை திருப்பிட்டு உள்பக்கமாக மறுபடியும் வந்து ஒரு நம்ம எப்பவும் தையல் 1/4 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச் வச்சு அப்படி 2 தடவை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை திருப்பி பார்த்தான்னு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங்கு. பாருங்கள் 2 சைடும் வந்து இப்படி இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் ஃபினிஷிங். மேலேயும் சரி அடிப்பக்கமும் சரி நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. இந்த டிப்ஸ் பிடிச்சா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணோம். இது கரெக்டாக இந்த ஷோல்டர் இதெல்லாம் வந்து நீட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். எடுத்துகிட்டு பட்டிக்கு வந்து இந்த மாதிரி நான் தைச்சி வச்சுருக்கிறேன். 2 சைடும் வந்து இப்படி தைச்சி வச்சுருக்கிறேன். 2 கிளாத்து, அதாவது 2 லைனிங் கிளாத்து வச்சு இந்த மாதிரி தைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த பட்டி இருக்குல்ல, அந்த பட்டியில் கீழே கரெக்டாக அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்குல்ல, அதை வந்து மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு கரெக்டாக இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ பாருங்கள் இது எல்லாமே கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நீட்டாக பார்த்துட்டு இப்போ கரெக்டாக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த லெவல் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே தான் மெயின். அவ்வளோதான். இப்போ இந்த பீஸ் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு விட்டுக்கலாம். இப்போ இதை பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த இடத்துல இத்தினோண்டு 1/4 இன்ச் வந்து கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஹூக்கு வர்ற இடத்துல இது வந்து கட் பண்ணணும். இது வந்து கார்மெண்ட் ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா
இது இன்விசிபிள் தான் பண்ணணும். ஸோ எப்படி இன்விசிபிள் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஃபுல்லாக அடிச்சாச்சு, இதுவும் தைச்சாச்சு. இதுவே எப்படி நம்ம இன்விசிபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இதுதான் வந்து இந்த பக்கம் வரணும். அதாவது பாருங்கள், ஒரு சைடு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இது இப்படி தான் வரணும். பட்டி இப்படி தான் நம்ம தைக்கணும். இது என்ன பண்ணுறீங்கன்னா, இது இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த 2 துணியும் இப்படி எடுத்துக்கலாம் வெளியில். இப்படி எடுத்துட்டு இப்போ இந்த ஒரு துணி இருக்கு இல்லையா, அந்த ஒரு துணியை மட்டும் இதில் வச்சு அப்படியே தைச்சிட்டு வரலாம். இப்படி தைக்கும் போது இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த டாட் கிளாத்து தைச்சிட்டு வரும்போது இந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட் கிளாத்தை இப்படி மட்டமாகவே வச்சுக்கலாம். இந்த மாதிரி, அதாவது இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணி மட்டம் பண்ணிக்கணும். பாரு, அந்த அந்த இதுலேயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி இந்த துணி வந்து இப்படி மேலே வச்சு இப்படி தைக்கணும். வச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த துணி இருக்கு இல்லைங்களா, இது என்ன பண்ணணும், இப்போ இது இருக்கு இல்லையா, இப்போ இதை என்ன பண்ணணும்னா பாருங்க, இதை அப்படியே எடுத்து இப்படி இதை சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு இதை அப்படியே தைச்சிட்டு வரணும். இந்த துணியெல்லாம் வந்து இப்படி உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம தைச்சதும் இந்த பட்டி துணியும் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இது வரைக்கும் தான், இந்த பட்டி வரைக்கும் தான். நீட்டாக இந்த துணியெல்லாம் சிக்காமல் உள்ளுக்குள் நீட்டாக தள்ளி விட்டுக்குங்க. இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக துணியை வந்து வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தைச்சிட்டா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த துணி ஷோல்டர் ஜாயின் பண்ண துணி தான், நீங்கள் இதை அப்படியே எடுக்கலாம். இப்படி உருகும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அழகாக வந்துடும். ஸோ வந்துருச்சு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நீட்டாக வந்துருச்சு. பின்னாடியும் பாருங்க, நீட்டாக இன்விசிபிள் ஆயிடுச்சு. நீட்டாக இன்விசிபிள் ஆயிடுச்சு. இந்த டாட்டும் வந்து நீட்டாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த இதுலேயும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த டாட் காமிக்கல இல்லையா, அதனால காமிக்கிறேன். பாருங்க, இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டோட ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, பெரிய மெயின் டாட்டு, இந்த மெயின் டாட்டோட ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸை வந்து பாருங்க இந்த மாதிரி பண்ணி இப்படி மட்டமாக பண்ணிக்கணும். இப்படி மட்டமாக பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு தையல் போட்டு அதுக்கப்புறம் அது தைச்ச மாதிரி இதையும் தைச்சிக்கலாங்க. இது வந்து ஒரு துணியை மட்டும் நல்ல பக்கம் வச்சு தைச்சிக்கலாம். நல்ல பக்கத்தை நல்ல பக்கத்து மேலே வச்சு தைச்சிக்கலாம். பின்னாடி வந்து துணியை தள்ளி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த துணி இருக்கு இல்லையா, இந்த துணியை வந்து இதெல்லாம் அப்படியே மடக்கிட்டு இந்த உள்ளுக்குள்ளே வச்சுருக்க லைனிங் துணி மேலே இப்படி வச்சுக்கணும். வச்சு இப்போ அப்படி தைக்கணும். தைக்கும்போது இந்த துணிகளை அப்படியே உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த இப்படி உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த 2 துணியும் அது மேலே வச்சு அப்படி தைச்சிக்கலாம். அந்த தையல் மேலேயே விழுகணும். அவ்வளோதான், தைச்சாச்சு. இதையும் அதே மாதிரி இழுத்துடலாம். இந்த சைடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பட்டி பீஸ் வந்து 2 கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்ட்டா இருக்கு. இப்ப வந்து பட்டி பீஸ் வந்து நம்ம 2 பீஸ் வந்து கரெக்ட்டா இருக்குது. இப்ப இதுக்கு வந்து பட்டி வந்து நம்ம தைக்கணும். ஹூக் பட்டி வந்து 2 ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்பவும் போல நான் உங்களுக்கு இது பட்டி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பட்டன் பீஸும் கொக்கி பீஸும் வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து கரெக்டா எங்க நம்ம கட் பண்ணியிருக்கிறோமோ ஃப்ரண்ட் சைடு வர மாரி கரெக்டா பார்த்து நம்ம வைக்கணும். குடஞ்சி வெட்டுற இடம் தான் வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். இந்த இடம் குடஞ்சி வெட்டியிருக்கோம். ஸோ அதான் ஃப்ரண்ட் சைடு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சென்டர்ல இருந்து தான் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர்ல தான் இந்த அர்க்காட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ ஏன் இப்படி பண்ணும்போது நமக்கு கரெக்டா ஈவனா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தைக்கிறது. வருது அப்படியே ஒரு குதிரை அளவு எடைன்னு சொல்லுவாங்க. ஸோ குதிரை அளவு எடை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பாருங்க, இந்த அர்க்காட்டு சேருது பாருங்க. உங்களுக்கு பாருங்க க்ளோஸ்ல காமிக்கிறேன். இந்த அர்க்காட் சேருது பாருங்க. அப்ப வந்து இது வந்து கட்டிங் வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தங்க. இந்த 2 வந்து கரெக்டா வந்து இந்த இடத்துல சேரணும். சேர்ந்தாதான் நம்ம ஸ்லீவ் கட்டிங்கும் சரி, பிளவுஸ் பாடி கட்டிங்கும் சரி கரெக்டா போட்டிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம இதுல இப்படி ஜாயின் வர பார்த்தாலே வந்து நமக்கு கரெக்டா இருக்குங்கிறது நமக்கே ஒரு அசியம் ஆயிரும். இது வராம மேல கீழே ஏறி இறங்கிருச்சுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு சின்ன தப்பு கட்டிங்ல இருக்கும். துணிகளை இழுக்க கூடாதுங்க. இழுக்காம அப்படியே வைக்கலாம். பாருங்க அதே மாதிரி இந்த சைடும் பாருங்க. பாருங்க இந்த சைடும் பாருங்க. இந்த உங்களுக்கு இது பார்த்தாலும் தெரியும் க்ளோஸ்ல. இந்த சைடு பாருங்க. 2 அர்க்காட்டும் வந்து கரெக்டா வருது பாருங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நமக்கு ஜாயின் பண்ணும்போது கரெக்டா நமக்கு இருக்கும். ஸோ இது தைச்சாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம அளவெடுக்கணும். அளவெடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். அதாவது இது வந்து வி பட்டி, இது வந்து கொக்கி வைக்கிற இடம். வி பட்டி முன்னாடியும் கொக்கி வைக்கிறது அது ஒட்டியும் இப்படி வைக்கணும் மார்க் பண்ணும்போது. இப்படி வச்சுட்டு இப்போ இந்த கொக்கி வச்சிருக்கோம் இல்லையா, கொக்கி வைக்கிற அளவில் தான் நம்ம அளவே வைக்கணும். பாரு இந்த கொக்கி வைக்கிறதுல இருந்து இப்படி வச்சு மார்க் பண்ணிட்டு இப்படி பார்த்தோம்னா இந்த அளவில் வந்து மார்க் வருது. ஸோ இது ஒரு மார்க்கு. 2 பீஸ்க்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவும் வந்து எந்த அளவு இருக்கோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கணும். பாருங்க இப்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த ஸ்லீவில் வந்து 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வருதுன்னு பார்த்து ஃப்ரண்ட்டுக்கிட்ட ஃப்ரண்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பாருங்கள் இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, அந்த ஆம்கோல்லேருந்து இப்படி மட்டமாக இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு இந்த ஸ்லீவில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்து கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கணும். இது கரெக்டாக நம்ம ஆம்கோல் வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு கரெக்டாக தான் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் சைடு துணியை 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லேயும் 2ஆக மடிச்சுக்கலாம். இப்போ 2ஆக மடிச்சுக்கணும். மடித்து 2 இடுப்பையும் சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மார்க்கிங், இங்கே ஒரு மார்க்கிங், அவ்வளோதான். மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணணும். பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கையிலேருந்து தான் ஜாயின் பண்ணணும். ஏன் கையிலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கீழேருந்து ஜாயின் பண்ணோன்னு வைங்க, துணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கை துணி வந்து நீண்டுட்டு போயிடும், அதாவது வெளியில் வந்துடும். ஸோ நம்ம கையிலிருந்து தைக்கும்போது எக்ஸ்ட்ரா துணி இருந்தாலுமே இறக்கமே வந்தாலுமே நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு டாட் போட்டுக்கலாம், 4வது டாட்டா. அதனால தான் மேலே கையிலிருந்து தான் எப்போவுமே நம்ம வந்து தைக்கணும். இப்போ கையிலிருந்து நான் தைச்சிட்டு வரேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். பின்னாடி கரெக்டாக பிடிச்சிருக்கிறேன் பாருங்க, கரெக்டாக இருக்குது. இந்த அளவும் கரெக்டாக இருக்குது.
கரெக்டாக அந்த அர்க்காட்டில் வந்து இங்கேருந்து அழகாக இப்படி தைச்சிக்கலாம். இப்படி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிறது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு மாடலுக்காக தைச்சிருக்கேன். ஆனால் நம்ம இந்த தையல் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஓவர்லாக் போடலை அப்படிங்கும்போது எப்படி வந்து நீட் ஃபினிஷிங் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சைடு காமிக்கிறேன் உங்களுக்கு. முன்பக்கமும் எடுத்துக்கணும். இது வந்து முன்பக்கம் கரெக்டாக அப்படி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கை இங்கே வச்சுருக்குறோம் சரிங்களா. இந்த இடம் கை கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடம் வந்து தையல் வந்து எங்கே இருக்குன்னு இந்த 2 மார்க்கையும் வந்து இங்கே ஜாயின் பண்ணி பிடிச்சிக்கலாம். இந்த இடம் பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ஆம்கோலும் அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இந்த இடம் இது. அப்போ நம்ம மார்க் பண்ணுறது பாருங்கள், இங்கேருந்து கரெக்டாக இதில் வந்து இந்த இடத்துக்கு வரணும். கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கணும். அப்போ நம்ம இது எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் நம்ம கட் பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், சைடில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாங்க. நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக இது ஈவனாக வச்சு நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையல் போட்டு இதை பூரா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு பூரா அதாவது ஃப்ரண்ட் சைடும் நல்ல பக்கம் நல்ல ஃப்ரண்ட் சைடு இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அப்படியே உள் பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ வந்து நம்ம தைச்சிக்கலாங்க. எங்கேருந்து இப்போ இங்கே தையல் போட்டிருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து இந்த இடுப்பு வரைக்கும் நீட்டாக தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டாச்சு. இதை அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது 3வது ஒரு தையல் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தையல். இந்த மாதிரி தைச்சிட்டோம்னா இந்த சைடு வந்து பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஓவர்லாக்கே இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நெக் பீஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இது வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த கிராஸ் பீஸ் வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு முன்னாடி கட் பண்ணிக்கலாம். இந்த 2ஆக மடித்ததை ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் தள்ளின மேனிக்கு இப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இப்படி ஃபுல்லாக வந்து பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இது ஃபுல்லாக தைச்சாச்சு. லைட்டாக அதை அட்லட் போட்டுக்கலாம் எல்லா பக்கமும். அட்லட் போட்டு பாருங்கள், இதை திருப்பி இப்படி மடித்து இந்த மாதிரி பண்ணி மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம்.
நம்ம அமுக்கு தையல் போட்டும் கூட தைச்சோம்னா இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அமுக்கு தையல் போட்டே காமிக்கிறேன். பாருங்க இப்படி மடித்து இதை ஃபுல்லாக அப்படியே அமுக்கு தையலே போட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படி மடித்து இப்படி ஃபோல்டு பண்ணி நீட்டாக தையல் போட்டு வந்துடலாம். 2 தையல் இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காமிக்கிறேன். இன்னொரு தையல் அப்படி போட்டு வரலாம். பக்கத்தில் ஒரு தையல் போட்டுருந்தா 2 தையல் ஆச்சு. நம்ம ஹெம்மிங் வேணாலும் பண்ணிக்கலாம், தையலும் போட்டுக்கலாம். அது கஸ்டமரை பொறுத்து. அவ்வளோதாங்க, தைச்சாச்சு. இப்போ ப்ளவுஸ் ஃபினிஷிங் முடிஞ்சது. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 டிப்ஸோட ப்ளவுஸோட டிப்ஸு 10 டிப்ஸோட வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?